திருநெல்வேலி பனங்குடியை சேர்ந்த 12 வயசு பையனை கஞ்சா போதையில் ஒருத்தன் தலையில் மட்டுமே 13 வெட்டு வெட்டி அந்த பையன் இப்போ இறந்து போயிட்டான். சில பேர் லவுட் ஸ்பீக்கர் வச்சு கத்திக்கிட்டு இருக்காங்க, எங்கள் ஐயா மதுவெல்லாம் ஒழிச்சிட்டாரு, இங்கே கிடையாது, போதையே எதுவுமே கிடையாது அப்படின்னு. ஒரு மூலையில் சேரை போட்டு உக்காந்துட்டு பார்த்தா எதுவுமே தெரியாது. வெளில வந்து பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் அன்றாடும் வாழ்க்கையில் பேஸ் பண்ணுற நமக்கு தெரியாதா? கிராமத்துலலாம் வந்து பாருங்கள், எல்லாம் கஞ்சா போதையில் நிற்கிறான். 12 வயசு பையன், 14 வயசு பையன். அப்படி இருந்த சில பேர் எப்படி வெக்கமே இல்லாமல் ஒழிச்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்க பாருங்கள். அதை விடுங்க. வடக்கனை வெட்டி கொண்டுட்டான், வடக்கனுக்காக இவ்வளோ பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு மக்கள் வந்து கேள்வி இருக்குது, கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. நம்ம நாட்டை நம்பி, நம்ம ஊரை நம்பி வந்த ஒருத்தரை நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுற விதமாக இது இருந்துச்சு. இப்போ நம்ம நாட்டில் உள்ள ஒரு பையனை வெட்டிட்டானா? அடுத்து இந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வடக்கனை வெட்டும்போது எல்லாருமே குரல் கொடுத்தோம். அந்த குரல் கொடுக்கும்போது வடக்கனுக்கு இவ்வளோ குரல் கொடுக்குறீங்க, மற்றது குரல் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ இந்த கேள்விக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது? அந்த பையனை பற்றி அவங்க அம்மா அப்பா எப்படி கதறி இருப்பாங்க, துடிச்சிருப்பாங்க. அவங்க வழி நமக்கு புரியுமா? நமக்கு புரியாது. நமக்கு வந்தால் தானே அது புரியும். நமக்கு வர்ற வரைக்கும் எந்த வழியுமே புரியாது. நமக்கு வந்தால் ரத்தம், அவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, அவ்வளோதான். என்ன போதை ஒளியில் எல்லாம் கஞ்சாவில் தான் சுற்றுது. எல்லா இடத்துலையுமே கஞ்சா இருக்குது. கஞ்சா கஞ்சா கஞ்சான் தான் எல்லாமே அழியுது. இதில் வர சில பேர் மைக்கு போட்டு பேசிட்டு தெரியாதுங்க கஞ்சா ஒளிஞ்சு போச்சு அப்படின்னு.